அனைவருக்கும் வணக்கம். வாங்க பார்க்கலாம் சேனலிருந்து இன்றைக்கி பார்க்க போகிறது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் எழிலூர் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ புஷ்பாலகேஸ்வரி உடனமர் சப்தரிஷீஸ்வரர் ஆலயம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருத்துறைப்பூண்டியிலிருந்து களப்பால் செல்லும் வழியில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இத்திருத்தலம். வணக்கம் சுவாமி, எங்களுக்கு இந்த கோவிலினுடைய தலவரலாறு பற்றி சொல்லுங்கள். வணக்கம். இந்த கோயிலெலாம் எப்படின்னு கேட்டால், சப்த ரிஷிகள் பூஜை பண்ண சுவாமியோட பேரே சப்த ரிஷீஸ்வரர் அப்படின்னு பேர். சப்த ரிஷிகள் என்ன பண்ணியிருக்காங்க, திருத்துறைப்பூண்டி பவ ஔஷதபுரீஸ்வரர் பூஜை பண்ணிவிட்டு பாரிஜாதவனேஸ்வரர், அதாவது திருக்கடல் உள்ள சுவாமியை பூஜை பண்ணுறதுக்காக வராங்க. அந்த காலத்தில் ரோடெல்லாம் கிடையாது, வயல் வழி மார்க்கமாக தான் வரணும். அந்த மாதிரி வரும்போது பார்த்தா காலம்பரை அங்கே ஔஷதபுரீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இங்கே வரும்போதே மத்தியானம் ஆகிடுது. அதனால் உச்சிக்கால பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்கிற திருக்குளத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமியை பூஜை பண்ணுறாங்க. அந்த சப்த ரிஷியரும் பூஜை பண்ணுறாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் அம்பாள் கிடையாது இந்த ஆலயத்தில். அம்பாள் பூஜை பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புஷ்பத்தில் அம்பாள் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணதுனால புஷ்பாலகேஸ்வரி அப்படின்னு பேர் அம்பாளுக்கு. சப்த ரிஷிகள் பூஜை பண்ண சுவாமி. இந்த மாதிரி இந்த ஏரியாவிலே சுவாமி பார்க்க முடியாது, அவ்வளோ பெரிய சுவாமியாக இருப்பார். பிரத்யக்ஷமானவர், சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியவர் இந்த சப்தரிஷீஸ்வரர். முன்பொரு காலத்தில் எழில் மிகுந்த வனமாக இருந்ததால் இவ்வூர் எழிலூர் எனும் திருப்பெயர் பெற்றது. இன்றளவும் எழில் மிகுந்த வயல்வெளிகளின் மத்தியில் முன்புறம் பின்புறம் என 2 திருக்குளங்களுக்கு மத்தியில் எழில்மிகு தோற்றத்தோடு கம்பீரமாக காட்சியளிக்கிறது இத்திருத்தலம். இந்த ஆலயத்தில் என்னென்ன விசேஷ பூஜைகள்லாம் நடக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இந்த புஷ்பாலகேஸ்வரி அம்பிகா சமேத சப்தரிஷீஸ்வர சுவாமி ஆலயத்தில் பிரதோஷம் நடந்துட்டுருக்கு. 2 பிரதோஷமாக சிறப்பாக நடந்துட்டுருக்கு. 10 கோடியெல்லாம் கலந்துக்கிறா, சிறப்பாக நடந்துட்டுருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோன்னா சிவராத்திரி நல்லா நடந்துட்டுருக்கு. சிவராத்திரி பூஜைகள் வேறு எதுவும் சிறப்பான பூஜைகள்லாம் ஒன்றும் கிடையாது. நித்தியப்படி பூஜை, அதில் பிரதோஷ பூஜையும் தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு சிறப்பாக பூஜை நடந்துட்டுருக்கு. இதான் விசேஷ தினங்கள் இங்கே. இத்திருத்தலத்தில் இறைவன் கிழக்கு நோக்கி பிரம்மாண்டமாக வீற்றிருந்து அருளாட்சி செய்கிறார். இறைவி தெற்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் கருணையே வடிவாக காட்சியளிக்கிறார். தற்போது இந்த கோவிலில் திருப்பணி வேலைகள்லாம் சிறப்பாக நடந்துட்டுருக்கு. ஏன்னா கோயில் சிதிலமடைஞ்சதுனால அறநிலையத்துறை சார்பாக சிறப்பு பாலஸ்தானங்கள்லாம் நடைபெற்று இப்போ திருப்பணி வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. பக்த கோடிகள்லாம் தரிசனம் பண்ணணும். திருப்பணிக்கு நிறையா உதவிகள்லாம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன் இதன் வாயிலாக.